மார்க்கு 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். ஹல்லேலூயா. இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனா அடுத்தது என்ன வருது? உலக கவலை. ஐயோ, இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்வேன்? நாளைக்காக நான் என்ன செய்வேன்? பிள்ளைகளுக்காக என்ன செய்வேன்? அப்படி இருக்கு உலகம், இப்படி இருக்கு உலகம். இந்த பூமியில் நான் எப்படி வாழ முடியும்? என் பிள்ளைகளை எப்படி நாம் வளர்க்க முடியும்? குடும்பத்திற்காக என்ன செய்ய முடியும்? உலகத்தில் உள்ளவைகளுக்காக கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவங்களாம் இப்படி இருக்கிறாங்க, அந்த குடும்பம் இப்படி இருக்கு, அந்த வீட்டார் மாடி வீடு கட்டிட்டாங்க, வாகனம்லாம் வாங்கிட்டாங்க, அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிக்குது, எனக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாம் மக்கா இருக்கு. இப்படி கம்பேர் பண்ணி பல நிலைமைகளிலே தங்களை தாங்களே நெருக்கி கொள்ளுகிறார்கள், வருத்தி கொள்ளுகிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நான் எல்லாரை குறித்தும் தேவ சித்தம் ஒன்று இருக்கிறது. அது படித்தவங்களா இருந்தா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம். எந்த நிலையில் உள்ளவர்களையும் கர்த்தர் மேன்மைப்படுத்த கனப்படுத்த அவரால் முடியும். அவரை மாத்திரம் பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை வெட்கப்படுவதற்கு விடவே மாட்டார். அல்லேலூயா. உலக கவலைகள், உலகத்தில் உள்ளவைகளுக்காக கவலைப்படுகிறது. பைபிள் சொல்கிறது, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் என்ன இல்லை? பிதாவின் அன்பில்லை. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கும் போது அங்கே அழகாக அப்போஸ்தலனாகிய பவுலை யோவானை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார். 15, 16, 17 வசனங்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் நிச்சயம் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்னைக்கு நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய அதிகமான ஆசையெல்லாம் எங்கன்னா உலகத்தில் தான் இருக்கு, உலகத்தில் உள்ளவைகள்ல தான் இருக்கு. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இன்னைக்கு நிறைய பேரை உலகத்திற்குரியவர்களாகவே மாற்றிட்டு, பெந்தெகோஸ்தே கூட்டத்தில் வந்தாலும் கிருபாசனத்திலே ஆராதித்தாலும் உலகத்தில் உள்ளவர்களுக்கும் இவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாத நிலையில் வண்டி ஓடிட்டு இருக்கு. நம்ம நோக்கம் என்ன? தேவராஜ்யம், ஆசீர்வாதம் பெற்ற நிலம், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று அழைக்கப்படுவதற்கு ஏற்றபடி வாழணும். இன்றைக்கு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதெல்லாம் சாபத்திற்கு ஏதுவாக செயல்படுகிறது. பேச்சு எல்லாம் ஆசீர்வாதம், வார்த்தைகளில் மாத்திரம் ஆசீர்வாதமும், நடக்கைகள், கிரியைகள், செயல்கள் எல்லாம் சாபத்திற்கு ஏதுவாயிருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, பிள்ளைகளே, மனம் திரும்புங்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு உங்கள் இருதயத்தை ஒப்புக்கொடுங்கள். தேவனுடைய வார்த்தையின்படி செய்தால் மாத்திரம்தான் பிழைக்க முடியும். பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும். மற்றதெல்லாம் தீட்டையும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிறது ஒன்றும் அந்த நகரத்தில், அந்த ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை.
இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி இப்படி. கண் காண்கிறதெல்லாம் வேண்டும். கடன் பட்டாலும் சரி, வட்டிக்கு எடுத்தாலும் சரி, வட்டிக்கு மேல வட்டி கட்டினாலும் சரி, காண்கிறதெல்லாம் வாங்கி ஆகணும். கண் காண்கிறதுனால திருப்தி ஆகிறதா? திருப்தி ஆகல. சாலமன் சொன்னார், அவர் கண்ணுக்கு பிரியமானது ஒன்றையும் வேண்டாம் என்று விளக்கலையா. அந்த அளவுக்கு திருப்தியாக்கி பார்த்தார். ஆனாலும் கடைசியா சொல்றார், மாயை மாயை எல்லாம் மாயை. ஹல்லேலூயா. என்னை போல சாப்பிடத்தக்கவன் யார்? என்னை போல வளர பெரிய அவனுடைய நிலைமையெல்லாம் பார்த்தா ரொம்ப விசேஷ மகிமையா பேசினான். ஆனா கடைசியா சொல்றான், எல்லாம் மாயை மாயை மாயை. ஹல்லேலூயா. சகோதரனே சகோதரியே, பூமிக்கு கீழே காண்கிறது எல்லாமே மாயை மாயை. மாயையின் மேல் இதயத்தை பதிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. மாயையின் மேல் உங்கள் உள்ளம் பதிந்திருக்க வேண்டாம். பரலோகத்தின் மேல் இருதயத்தை பதித்து வையுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசியுங்கள். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கலும் நான் பெரியவனும் திரவிய சம்பந்தனுமானேன். என் ஞானமும் என்னோடே கூட இருந்தது. என் கண்கள் இச்சித்தவைகள் ஒன்றையும் நான் அதற்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த முயற்சிகளில் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசத்தின் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாயிருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, சாலமோன் இந்த அதிகாரத்தில் நீங்கள் படித்தீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய வேலைகளை எல்லாம் செய்தார். பெரிய வீடுகளை எல்லாம் கட்டினார். எல்லாவற்றையும் பெரிதாக செய்து பார்த்தார். ஆனா முடிவில் சொல்கிறார், இதோ கண்ணோக்கி பார்த்தேன், எல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலம், சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. நீங்க படுகிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் திரும்பி பாருங்க. உலகத்தில் படுகிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் திருப்பி பாருங்க. ஏதாயிலும் ஒன்று உங்களோடு கூட நித்தியமாய் இருக்கும் என்று சொல்லுகிறதற்கு உண்டா? பூமியில் உள்ளவைகள் ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு அடுத்தவைகளை எதை செய்கிறீர்களோ அதுதான் பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சுவிசேஷத்திற்காக, சிலுவைக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக, ஆத்தும மீட்புக்காக என்னெல்லாம் பிரயாசப்படுகிறோமோ அதுதான் நமக்கு பலனாக நம்மோடு கூட தொடரும். ஆமென். மற்ற மாதிரி நம்ம செய்கிற ஒவ்வொன்றும் எல்லாம் இதோடு அழிந்து போகக்கூடியது. ஆகையினால உலகத்தில் உள்ளவைகளுக்காக, உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூர்ந்து நித்திய தேவனுடைய ராஜ்யத்தை நஷ்டப்படுத்தாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படி அதிகமாய் கவனம் செலுத்துங்கள். ஹல்லேலூயா. காலம் நிறைவேறிற்று, ஆண்டவருடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. மனம் திரும்பி இயேசுவை விசுவாசியுங்கள். அவர் சொன்ன வார்த்தையின்படி செய்யுங்கள். விசுவாசிக்கிறேன், நம்புறேன், எல்லாம் நல்லதுதான். அவர் சொன்னபடி செய்யாமல் போன ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஹல்லேலூயா.
அவர் சொல்லுகிறபடி செய்கிறதற்கு உலக கவலைக்கு இடம் கொடாதிருங்கள். ஐஸ்வர்யத்தின் மயக்கம். நான் நேரமே சொன்னேன், அந்த வீட்டுக்காரங்க இப்படி பண்ணிட்டாங்க, அந்த வீட்டுக்காரங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க கார் வாங்கிட்டாங்க, பைக் வாங்கிட்டாங்க, வீடு வச்சுட்டாங்க. இந்த மனுஷன் இன்னும் ஒன்றுமே வைக்கலை, வேலை செய்கிறதெல்லாம் என்னதான் செய்யானோ தெரியல அப்படின்னு காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் சண்டை. அவன் உழைத்துட்டு வரும்போது நிம்மதியாக ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா காப்பியும் கிடைக்காது, தண்ணியும் கிடைக்காது, பஞ்ச பாட்டு தான். அவனை பாரு, அவன் எப்படி இருக்கிறான், இவளை பாரு, இவ எப்படி இருக்கிறான், நீ எப்படி இருக்கிற. ஒவ்வொருவரையும் இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இன்றைக்கு மயக்கி தள்ளிட்டே இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபை இருந்தால் போதும், பிழைக்கலாம். ஹல்லேலூயா. கிருபையை நஷ்டப்படுத்தாதீங்க. அதனால உங்களுக்கு வீடு வேண்டாம், வாகனங்கள் வேண்டாம், பைக்கு வேண்டாம், பிள்ளைகள் வேண்டாம், சொத்துக்கள் வேண்டாம் என்று நான் சொல்லலை, பைபிளும் சொல்லலை. பைபிள் சொல்கிறது, இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிதா அறிந்திருக்கிறார், தருவார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையானவர்களை கொடுக்க அறிந்திருக்கும் போது, நலமானதை செய்ய அறிந்திருக்கும் போது, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை செய்யாதிருப்பாரோ? நிச்சயம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் ஆண்டவருடைய பிள்ளைகள் உலகத்தை குறித்து, உலக காரியங்களை குறித்து, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை குறித்து சிக்கிக் கொண்டிருக்காதீங்க. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்களை உலகமும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றிய உண்டாயிருக்கக்கூடிய இச்சைகள் இன்றைக்கு நிறைய பேருடைய உள்ளத்தில் நுழைந்து வசனத்தை நெருக்குகிறது. வசனம் பலன் கொடுக்க முடியல. வசனத்தை நெருக்க நெருக்க கேட்கிறாங்க, ஐயோ வசனத்தின்படி வாழ முடியலையே, கேட்கிறாங்க, ஐயோ வசனத்தின்படி ஜீவிக்க முடியலையே என்கிற நிலை. இது ஏன்? உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவைகளை பற்றி உண்டாயிருக்கக்கூடிய இச்சைகள் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போடுகிறது. ஆகையினால் இப்படிப்பட்ட நிலையில் நம் வாழாதபடிக்கு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல வசனத்தின்படி வாழ்கிறதா நல்ல நிலம். வசனத்தை விட்டு வெளியே போகிற எந்த நிலமும் நல்ல நிலம் அல்ல. அது பாஸ்டராக இருக்கலாம், அது மெய்ப்பர்களாக இருக்கலாம், அல்லது முதிர்ந்த விசுவாசிகளாக இருக்கலாம், அல்லது இளம் விசுவாசிகளாக இருக்கலாம். ஆண்டுகளை குறித்து சொல்லலாம். வசனத்திற்கு வெளியே நம்ம வாழ்ந்தால் நம்ம நல்ல நிலம் அல்ல, நல்ல இருதயம் அல்ல, ஆசீர்வாதம் பெறுகிறதற்கு ஏற்ற உள்ளம் அல்ல. இது சபிக்கப்படுவதற்கு ஏதுவாகவும் சுட்டரிக்கப்படுவதற்கு ஏதுவாகவும் இருக்கிறது. சபிக்கப்படுவதற்கு ஏதுவாக, சுட்டரிக்கப்படுவதற்கு முடிவாக நம்முடைய முடிவு உண்டாகாதபடி, தேவனால் ஆசீர்வாதம் பெறுகிறதற்கு ஏற்றபடி என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்ய ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதன்படியே செய்கிறது தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க தான் 30, 60, 100 பலன் கொடுக்கிறவர். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டவர்கள், வசனத்தின்படி வாழும்படி தன்னை அர்ப்பணித்திருக்கிறவர்கள் 30, 60, 100 பலன் கொடுப்பார். நீங்களும் தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிறதற்கு பாத்திரவான்களாக முன் செல்ல உங்களை அர்ப்பணியுங்கள். நாம் ஆசீர்வாதம் பெற்ற நிலமாக தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிறதற்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் வார்த்தையினால் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் எழுந்திருப்போம், ஜெபிக்கலாம்.